உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக முகாமை சுற்றியுள்ள வீட்டு பெண்கள் ஒன்று சேர்ந்து சமையலுக்கு உதவி வருகின்றனர். இந்த மனிதநேயமிக்க சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நிலச்சரிவில் சிக்கி சின்னாபின்னமாகி போனது வயநாடு. ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உணவின்றி வாழ வழியின்றி தவித்து வருகின்றனர். பணக்காரரோ ஏழையோ எல்லோரும் ஒன்றாகி போயினர் இந்த இயற்கை பேரிடர் முன்பு. உயிர் பிழைத்தோர் பத்திரமாக மீட்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் மாவட்ட நிர்வாகத்தால் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதைப் போல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களமிறங்கி உள்ளனர் தன்னார்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும். தனியார் பள்ளியில் அமைந்துள்ள முகாம்தான் இது. நீ காய்கறி வெட்டு, நான் சமைக்கிறேன் என்று இங்கு எறும்பை போல் சுறுசுறுப்பாக சமைத்துக் கொண்டிருக்கின்றனரே, இவர்கள் யார் தெரியுமா? அரசாங்க பணியாளர்கள் அல்ல, எல்லோரும் இப்பள்ளியை சுற்றியுள்ள அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள். பசியால் வாடும் பாதிக்கப்பட்ட மக்களின் பசியாற்ற മുമ്മുരமாக സമയത്ത് വരുகின்றனர். ഞങ്ങൾ ഇവിടെ വന്നിട്ടുള്ളത് ഞങ്ങളുടെ ബാധിക്കപ്പെട്ട ഞങ്ങളുടെ ദേശത്തിലുള്ള எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உதவுறதுக்காக வந்திருக்கேன். ஏற்கனவே எங்க மக்கள் மீள முடியாத துயரத்துல இருக்காங்க. எல்லாத்தையும் இழந்து உயிர் தப்பிச்சு இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை உணவாவது சமைச்சு கொடுப்பதுதான் எங்களோட கடமை. പക്ഷെ ഞങ്ങൾക്ക് ശരീരം കൊണ്ട് ഞങ്ങൾക്ക് സഹായിക്കാൻ കഴിയുന്നത് ഞങ്ങൾ ഇവിടെ വന്ന് ചെയ്തു കൊടുക്കുന്നു. இட்டார் பெரியோர் என்பதை போல் பசித்த வயிறுகளின் பசியாற்றும் இந்த அன்னபூரணிகள் மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.